கத்திரிக்காயவே பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட இந்த சட்னியில் கத்திரிக்காயை போட்டு செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு கத்திரிக்காய் போட்டதும் தெரியாது, சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நம்ம சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இப்போ சட்னி செய்கிறதுக்கு சாமான்கள் எல்லாம் வதக்கிறதுக்காக ஒரு சட்டியில் ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம்பருப்பு, தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 பருப்பையுமே ஒரு மீடியம் தீயிலே நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா செவந்து ஓரளவு வந்துருச்சு. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, கசந்து போயிடும். இந்த டைம் எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம அந்த பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள், நல்லா செவந்துருக்குது இல்லையா? இப்போ இதுலேயே காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகா, நான் வந்து ஒரு 5 வரமிளகா போட்டு இதையுமே லைட்டாக செவந்து வர மாதிரி வறுத்து விடுங்க. அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. அடுத்ததாக இதே எண்ணெயிலேயே வெங்காயம், சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 1 வெங்காயம் போதும். அடுத்ததாக இதில் பூண்டுப்பல் ஒரு 2லேருந்து 3 சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் உப்பு கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்குறேன். கரெக்டாக வேணும்னா 1 டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இதில் புளியும் சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் எடுத்து பிச்சு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்தா போது, குழஞ்சு தொக்கு மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. இந்த சமயம் இதையுமே எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காயை வதக்க போகிறோங்க. இதே சட்டியிலேயே இன்னொரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். கத்திரிக்காய்ன்னு பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 கத்திரிக்காய், நல்லா நான் பெரிய கத்திரிக்காவை 3 சேர்த்துருக்குறேன். சின்னதாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த நேரம் கத்திரிக்காய் வேணால் சேர்த்துக்கலாங்க. வரி வரியாக இருக்கிற கத்திரிக்காய் இல்லை பச்சை கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ போட்டிருக்க கத்திரிக்காய் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து பெருங்காய பொடியும் சேர்த்து வதக்கிக்க போகிறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுவே கட்டி பெருங்காயம்னா நம்ம பருப்பு போட்டு வறுத்தோம் பார்த்தீங்களா, அப்போயே ஒரு சின்ன பீஸ் போட்டு நல்லா பொரிய விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து மனம் நல்லாயிருக்கும். இப்போ போட்டிருக்கிற கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வேக விடுங்க. வேணும்னா நீங்கள் மூடி வச்சு கூட வேக வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த தக்காளி வெங்காயம் அந்த கலவையும் போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாமே ஒன்று சேர வதக்கிக்கலாம். இதை ஏன் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து வதக்குறோம் அப்படின்னா, அந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஈரப்பதத்திலே இன்னும் கொஞ்ச நேரம் அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துருங்க. இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சட்னி வந்து நீங்கள் ஆட்டாங்கல் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டாங்கல்ல ஆட்டி சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். இதில் முதல்ல வறுத்த சாமான்கள் இருக்கு இல்லையா, மிளகா பருப்பு, அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு பொடிச்சிருக்கிறேன். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த மற்ற சாமான்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொரப்பாகவும் அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை நைஸாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாங்க, வழுவழுலாம் இருக்காது, டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ இதை வந்து தண்ணின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு சட்னி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த சமயத்தில் இதில் தேவையான அளவு தண்ணி மிக்ஸி ஜாரில் அலம்பிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளிப்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் போல தான் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை இட்லி, தோசை இல்லாமல் சப்பாத்தியோடையும் சாப்பிட்டு பாருங்களேன், அட்டகாசமாக இருக்கும்.
இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.